நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய பாட்டி கிருஷ்ணவேணி அவர்கள் உங்களுக்காக அருமையான கதையை கூற வருகின்றார். இதோ உங்களுக்காக. அம்மா வணக்கம், வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்மையை செய் அப்படின்ற ஒரு கதை. அதில் ஒரு முனிவர் ஒரு காட்டுக்கு போகிறாரு. போனாக்கா அங்கே பழம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அந்த பழம் என்ன பழம்னா, நம்ம சாப்பிட்டா பசி இல்லாத பழம். அந்த பழத்துக்காக அவர் அந்த காட்டில் எங்கெங்கேயோ தேடுறாரு கிடைக்குதான்னு. அப்போது ஒரு சிறுவன் எதிரில் வரான். அப்போ அவன் கேட்குறான், பெரியவரை என்ன தேடுறீங்கோ அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா, இந்த காட்டில் தான் சாப்பிட்டாக்கா பசி இல்லாத கனி பழம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் பார்க்குறேன். எங்கேயுமே அந்த பழம் என் கண்ணுக்கு கிடைக்கலப்பா. அந்த பழத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கோ அப்படின்னு இந்த பையன் கேட்டான். இல்லை தம்பி, அந்த பழம் எனக்கு கிடைச்சிதுனாக்கா அதை நான் எடுத்துன்னு போய் நான் இருக்கிற இடத்துல பயிரிட்டு அதில் வர பழத்தை இல்லாத ஏழை ஜன பசிக்கு நான் தருவேன். அதனால் வேண்டி தான்ப்பா தேடுறேன். அப்படியா, சரி, நீங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க, நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். போய் கொஞ்ச நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் போனவனை காணுமேன்னு நினைக்கும் பொழுது அவன் வரான். அந்த பழத்துங்களை கொடுக்குறான். என்ன தம்பி, உனக்கு மட்டும் எப்படி இந்த பழம் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் இந்த பழம் இங்கே நிறைய விளைஞ்சது தான். அதை எல்லாரும் எடுத்துன்னு போய் அவங்க சுயநலத்துக்காக அதை பார்க்குறாங்க. அதுக்காக வேண்டி வானா அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க அந்த பழத்தெல்லாம் பதுக்குறாங்களே அவங்கன்னு சொல்லி இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பயிர் வச்சு அதை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இல்லாத ஏழை ஜனத்து கொடுப்போன்னு நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டு விஷயத்த சொல்லி கேட்டேன். அவங்களும் கொடுத்தாங்க. அதான் நான் உங்களுக்கு வாங்கின்னு வந்தேன். ஏன்னா நீங்கள் பிறருக்கு உதவி செய்யணுன்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்காக வேண்டி தான் நான் வாங்கின்னு வந்தேன். நல்லதே செய், நல்லதே செய்ய முடியலனாலும் நல்லது செய்கிறவங்களுக்கு நீ உதவியாக இரு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதை தான் நான் இப்போ கடைப்பிடிச்சின்னு வரேன்னு அந்த பையன் சொன்னான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்பா நீ நல்ல மாதிரி வாழ்வ, என்றைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராதுன்னுட்டுன்னு அந்த சாமியார் வாழ்த்திட்டு போகிறாரு. அதான் கதை. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது
சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக. இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டுங்க. நம்ம இருக்கிற இடத்துலையே நாய் ஒன்று வளர்ந்துக்குன்னு இருக்குது. ஆண் பெண் நாய்ங்கெல்லாம் நிறைய குட்டியும் கிட்டியுமா இருக்குது. அந்த நாய் என்ன பண்ணுது, ஒரு நாள் தினத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகும்பொழுது எதிரில் முதல்ல லக்ஷ்மி அம்மா வந்தாங்க. லக்ஷ்மி வந்த உடனே இந்த நாய் என்ன சொல்லுது, இவ சூதுக்காரி, வஞ்சனக்காரி, இவ எதிரில் போனால் எதுவும் வேலை ஆகாது அப்படின்னு திருப்பின்னு போயிடுது இந்த நாய். ரெண்டாவது கொஞ்ச நேரம் பொறுத்து சரஸ்வதி வராங்க. இந்த நாய் வரும்பொழுது அந்த சரஸ்வதியை பார்த்தோன்னே என்ன சொல்லுது, இவ மட்டும் லேஸ் பட்டுவலா, இவ எதிரில் போனால் கூட எதுவும் குதிராது, நம்ம இப்போ போக தேவையில்ல அப்படின்னு திரும்ப போயிடுச்சு அது இடத்துக்கு. பார்வதியும் லட்சுமியும் சரஸ்வதியும் போய் ஒரு முக்குட்டு சந்தாண்டு நின்றுக்கினாங்க. மூணாவது கிளம்பி வரும்பொழுது பார்வதி எதிரில் வந்தாப்புல. அப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சு, இவ எதிரில் போனால் கூட எந்த வேலையும் குதிராது, இவ எதிரில் கூட நம்ம போகக்கூடாதுன்ட்டு திரும்பி போயிடுச்சு. பார்வதியும் போய் அந்த முக்குட்டு சந்தில் 3 பேருமா நிற்கிறாங்க. இந்த நாய் எப்போ தான் போகுது பார்க்கலாம், இதுக்கு என்ன இப்படி பண்ணுது நம்மளை பார்த்து அப்படின்னு லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரும் நின்ட்டாங்க. 4வது இந்த நாய் புறப்பட்டு போகுது. அப்போ போகும்பொழுது எதிரா மூதேவி மூதேவி வரும்பொழுது இந்த நாய் என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா தங்கமானுவோ, இவ எதிரில் போனாக்கா ஆவாத வேலை கூட ஆயிடும் அப்படின்னு இந்த நாய் போச்சு. உடனே இவங்க 3 பேர் கோவம் வந்துடுது. 3 பேரும் என்ன பண்ணாங்க, மேல் லோகத்துக்கு போகிறாங்க. போய் அவங்கவுங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க. தேவேந்திரன், இந்திரன் இப்படி 3 பேர்கிட்டையும் போய் சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணாப்புல, தேவேந்திரந்துக்குன்னு டேய் கீழோகத்துக்கு போய் அந்த நாயை பிடிச்சின்னு வாங்கடா அப்படின்னு ஆளை விட்டு அனுப்புகிறாரு. சரின்னு அந்த மேலோகத்துலேருந்து தூதனுங்க வந்தாங்க. இந்த நாயை சங்கிலி போட்டு கட்டி மேலோகத்துக்கு கூட்டின்னு போனால் சபை கூடி இருக்குது, கூட்டம். அப்போ முதல்ல இந்த லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கார் கேட்குறாரு, ஏன் நீ லக்ஷ்மியை பார்த்து இந்த மாதிரி சொன்ன? சுவாமி, நான் சொன்னது நிஜம்தான். ஏன்னா லட்சுமி எல்லார் வீட்லேயுமா தாண்டவம் மாறுறா, கொஞ்சம் பேரை ரொம்ப வசதியாக பணக்காராக வைக்கிறா, கொஞ்சம் பேரை ரொம்ப வறுமையில் படாது பாடுபடுத்துகிறாங்க இல்லையா, அதனால் வேண்டி நான் சொன்னேன். இதில் நான் சொன்னது தப்புனா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நாய் கேட்டோன்னா சரின்னு 2வது சரஸ்வதி வீட்டுக்காரு கேட்குறாப்புல, நீ எப்படி சரஸ்வதியை சொல்லலாம்? நான் சொன்னது தப்பு இல்லையே சாமி, சரஸ்வதி எல்லார் நாக்கிலையுமா இருக்கிறா, எல்லாருக்குமா படிப்பு கொடுக்குறா, கொஞ்சம் பேரை எவ்வளோ மூடனாக்கி எதுவுமே தெரியாத, ஆனான்ற அச்சரம் கூட தெரியாத எவ்வளோ ஜனங்க உலகத்தில் வாழுது, எல்லார் நாக்குலேயும் சரஸ்வதி குடி இல்லை, அதனால் வேண்டி நான் சொன்னேன்னு சொன்னாப்புலையும். சரி, அப்போ பார்வதியை ஏன் சொன்னேன்னாப்புல? பார்வதி சொன்னதும் தப்பு இல்லை. நான் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, பசிக்காதவங்களுக்கு பாலும் சோறுமா கிடைக்குது. அவங்களுக்கு ஏன்னா அவங்க சாப்பிடக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவும் கிடைக்குது. வறுமையில் வாடுறவங்க பசியால் எவ்வளோ ஜனம் 10ம் பத்தாத அரை வயிறம் 1/4 வயிறம் எல்லாமே பட்னியாக இருக்குதுங்க, அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தான். சரி, 3 பேரும் ஒத்துக்கினாங்க. அப்போ இந்த மூதேவி மட்டும் உனக்கு எப்படி நல்லவள ஆயிட்டா அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ சொல்கிறாப்புல,
சுவாமி, ஈ எறும்பு 8000 ஜீவனம், ராத்திரியில் பைத்தியக்காரனாக இருந்தால் கூட அந்த மூதேவின்றது வந்தால் எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கிறோன்னுட்டுன்னு பார்க்காம தூங்குறாங்க. கங்காதேவிலேருந்து மரம், செடி, கொடி, ஆறு, குளம், குட்டை எல்லாம் நைட்டில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. அதனால் வேண்டி எல்லாருக்கும் மூதேவி கொடுக்குறா இல்லை. அந்த நாளில் நான் மூதேவி எதிரில் போகலான்னு சொன்னேன். இதில் என்ன தப்புன்னு கேட்டாப்பி. சரி, இதுவும் உண்மையாக தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு மேலோத்தில், டேய் இந்த நாயை கொண்டு போய் விட்டு வாங்கடா அப்படின்னு அந்த நாய்க்கு பொண்ணும் பொருளும் நகையுமா கொடுத்து இழுத்தாந்து கீழோத்தில் விட்டுட்டாங்க. அது மாதிரி நாம்ளும் எவ்வளோ பேர்கிட்ட எப்படி பழகினாலும் அது நம்ம மனசில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதை நினைக்காத, நமக்கு இவ்வளோதான் நினச்சிக்கின்னு போகிறது ரொம்ப நல்லதுன்றேன். வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.